குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வெல்கம். எல்லாரையும் இந்த மாலை பொழுதுல வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் இந்த ப்ரோக்ராம்ல இன்னைக்கு எசன்ஸ் ஆஃப் த புக் அப்படின்ற தலைப்புல நாம் ஒரு சிறந்த எழுத்தாளரோட புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். த மைண்ட் யுவர் மைண்ட் ப்ரோக்ராம் ஒரு மாதமா நடந்துட்டு வருது. அதுல நேத்திக்கு ஒரு புத்தகத்தை பார்த்தோம். அதுல தி ஐகான் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் நிறுவனத்தோட சிஇஓ பத்தி, சேர்மன் பத்தி பார்த்தோம். நேத்திக்கு அவரோட பயோகிராபி பார்த்தோம். இன்னைக்கு நாம தமிழ் எழுத்தாளர் திரு ஜெயகாந்தன், ஒரு பெரிய எழுத்தாளர், நம்ம எல்லாருக்குமே அறிமுகமானவர். அவருடைய புத்தகங்கள் ஒன்றை பற்றி திரு நாராயணன் அவர்கள் எடுத்து சொல்ல போறாரு. அதனுடைய சாராம்சங்கள் பற்றி இது தொடர்ந்து நடைபெறும். ஜெயகாந்தனை பத்தி சொல்லணும்னா, ஒரு 40 நாவல்கள், 200 சிறுகதைகள், அதுல ஃபேமஸ் சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், இப்படி பல நாவல்கள் எழுதியிருக்காரு. 40 நாவல்கள், சிறுகதைகள். அவருடைய இலக்கியம், அவருடைய வரலாறு, பயோகிராபி, ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஒரு இலக்கியவாதியின் கலையுலக அனுபவங்கள்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஒரு இலக்கியவாதியின் பத்திரிகை அனுபவங்கள்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஒரு இலக்கியவாதியின் ஆன்மீக அனுபவங்கள் ஒன்று எழுதியிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் எழுதியிருக்காரு. சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு, ஞானபீடம் அவார்டு வாங்கியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர் பத்தி சொல்லலாம். சொல்லிட்டே இருந்தா நிறைய நேரங்கள் எடுக்கும். இன்றைய நிகழ்ச்சியில நாம மைண்ட் யுவர் மைண்ட் ஸ்டீஃபன் ராஜ்ல நம்ம பார்க்க போறது புத்தகத்தின் பெயர் யாருக்காக அழுதான். இந்த புத்தகத்தை பத்தி தான் திருவாளர் நாராயணன் அவர்கள் பேச போறாரு. அதுல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் புத்தகம் படிக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. புத்தகம் படிக்கிறது வெகு சிலரே. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க தான் புத்தகம் படிக்கிறாங்க. அந்த காலத்திலயும் சரி, இந்த காலத்திலயும் சரி, புத்தகம் படிக்கிறதுன்றது ஒரு சாரார் சார்ந்த இதுதான். அப்படி பார்க்கும்பொழுது இந்த புத்தகம் படிக்கிறது ஒரு சில பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் பார்க்குறாங்க. இன்றைய இளைஞர்களும் யூடியூப் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில பழைய காப்பியங்கள், இலக்கியங்கள் எடுத்து பார்க்குறவங்க ஒரு கும்பலும் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி படிக்கிறத விட்டுட்டு இந்த புக்ஸை பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம்னா கேட்குறவங்களுக்கு இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு புத்தகத்தினுடைய சாராம்சங்கள் போய் சேரும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய தொடக்கமாக தான் இன்னைக்கு 2வது புத்தகம் பார்க்கிறோம். ஸோ இந்த புத்தகத்தினுடைய இதுவே நாம இன்றைக்கு திரு நாராயணன் அவர்கள் மூலமா பார்ப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கோம். சார் நாராயணன் சார், உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். நீங்க உங்களுடைய உரையை தொடங்கலாம். ஓகே, வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை துணிச்சலோடு எனக்கு கொடுத்த ஸ்டீவன் சாருக்கு நன்றி. இந்த அமைப்புக்கு என்னை அறிமுகப்படுத்திய தங்கவேல்ராஜ் சாருக்கும் நன்றி. ஜெயகாந்தனை பற்றி சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்பது அடுத்த விஷயம். ஆனால் அவரை பற்றி பேசினால் நமக்கு பெருமை என்பது மட்டும் எனக்கு தெரியும். ஜெயகாந்தனுடைய ரசிகன் என்பதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கூடிய மட்டும் அந்த மத்திய தர வர்க்கத்தை பத்தி அதிகம் பேசியிருக்காரு. ஜெயகாந்தனை பத்தி அறிமுகம் தேவையில்லை. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல.
அதாவது நடுத்தர வர்க்கத்தின் உயிர் நாடி அவர், என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு காலையில ஒரு நண்பர்கிட்ட, அவர் ஜெயகாந்தனோட பழையவரோட அவருக்கு இன்னைக்கு லாகின் பண்ணியிருக்காரான்னு தெரியல. ஓகே. அதாவது நடுத்தர வர்க்கத்தை பத்தி பேசும்போது ஒரு பஞ்ச் டயலாக் கொடுத்திருக்காரு ஒரு இடத்துல. கொல்ல துணிவின்றி கொஞ்சி மகிழ்கின்றனர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு நடுத்தர வர்க்கத்தை பத்தி. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வந்து உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், வெளியில வந்து இன்னொரு மனிதனை தான் காட்டிட்டு இருக்காங்க பொதுவா. அந்த நடுத்து சார், உங்க ஆடியோ மியூட் பண்ணுங்க. ஓகே. அதாவது தமிழ் ரைட், தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசும்போது ஜெயகாந்தனை கழித்து விட்டு பேசுவது மிகவும் இயலாத காரியம். அவருடைய கதை களம் வந்து பொதுவா வந்து மத்தியதர வர்க்கத்தை ஒட்டியே பொதுவா அமைந்திருக்கு. அவருடைய ஒரு சிறு குறிப்பு மட்டும் நான் முதல்ல கொடுத்துட்றேன். அவர் வந்து படிக்கல, பள்ளிக்கூடம் போய் படிக்கவே இல்லை. அவர் 10வது வயதில் வீட்டை விட்டு வெளியே போனவர். கடலூர்ல பிறந்தவர். அவரு 10வது வயதுல 9-10 வயசுல வீட்டை விட்டு வெளியே போய் சென்னையில குடியேறார். அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் நண்பர்கள் பழக்கம் ஏற்படுது. அவர் அந்த சிந்தனையிலே வளர்றாரு. அப்புறம் நிறைய எழுதுறாரு. அப்கோர்ஸ் அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அவர் சாதாரணமா மனத்தை பத்தி அவருடைய கோணம் வந்து மிகவும் அற்புதமானது. அதாவது இந்த நல்லது கெட்டது சரி தவறு இந்த மாதிரி ஒரு கூட்டுக்குள்ள வாழ்க்கையை அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மிகுந்த நம்பிக்கை கொண்டவர். நல்ல உணர்வுகள் எழுத்தாளர், இந்த மாதிரி கூட்டுக்குள்ளேயும் அடங்க மாட்டார் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். அப்கோர்ஸ் அவருடைய அறிமுகம் வந்து பண்ணிட்டு போனா இன்னைக்கு முடியாது. நம்ம எடுத்துக்க போற புத்தகம், அவருடைய புத்தகம் வந்து யாருக்காக அழுதான் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த யாருக்காக அழுதான் அப்படிங்கிறது வந்து 2 நாவல் கொண்டது. 2 நாவல்ல 2 கதை. ஒண்ணு வந்து யாருக்காக அழுதான், அடுத்தது வந்து எனக்காக அழு. இந்த யாருக்காக அழுதான் வந்து மிகவும் பேசப்பட்ட நாவல். படமாக கூட வந்தது, ஆனா வெற்றி அடையவில்லை. நாகேஷ் நடித்த ஒரு படம் அது. எனக்காக அழு ரொம்ப பேருக்கே தெரியாது. இன்னைக்கு நான் அந்த நாவலை தான் எடுக்க போறேன். நான் எனக்காக அழு அப்படிங்கிற நாவலை தான் எடுக்க போறேன் நான். ஏன்னா யாருக்காக தான் படம் வந்திருக்கு. ஜெயகாந்தன் யாருக்காக அழுதான் அப்படின்னா தெரியும் பல பேருக்கு. இந்த எனக்காக அழு மிகவும் பேசப்படாத ஒரு நாவல்னு சொல்ல முடியாது, குறு நாவல் அது. அது மாதிரி இன்னொரு புக் இருக்கு, கோகிலா என்னை செய்து விட்டாள் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுவும் 2 கதை. கோகிலா என்னை செய்து விட்டால், சமூகம் என்பது 4 பேர்னு இருக்கும். இந்த கோகிலா என்னை செய்து விட்டால் யாருக்கும் பிரபலமான புத்தக நாவல். சமூகம் என்பது 4 பேருங்கிறது அதிகம் பேசப்படாத ஒரு நாவல். நான் அதிகம் பேசப்படாத நாவலை பத்தி அறிமுகம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல அதை எடுத்தேன் நான். எனக்கும் இட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த எனக்காக அழு அப்படிங்கிறது. அந்த அவருடைய இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் நான். அந்த எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அவருடைய முன்னுரை வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அவருடைய முன்னுரைகள் மட்டும் 2 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. எந்த எழுத்தாளருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை அது. அவருடைய முன்னுரைகள் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடித்த முன்னுரை வந்து கோகிலா என்னை செய்து விட்டால் புத்தகத்துல இருக்கிற முன்னுரை ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதையே நீங்க ஆய்வுக்கு எடுத்து நீங்க 2 மணி நேரம் பேசலாம், அந்த அளவுக்கு இருக்கும் அதுல. இப்ப நம்ம எடுத்துக்க போற புத்தகம் வந்து யாருக்காக அழுதான். இந்த யாருக்காக அழுதான்ல 2வது குறுநாவல் வந்து எனக்காக அழு. இதுல வந்து 2 கதாபாத்திரம் தான் இருப்பாங்க. மேஜர் கதாபாத்திரம் 2 பேர் தான். கனகசபைன்னு ஒருத்தன், வைரவன் ஒருத்தன். அதாவது ஒரு இது சாதாரணமா பாத்தீங்கன்னா கதைகள்ல வந்து தத்துவம் பேசுறது, நல்ல கருத்துக்கள் சொல்றது பாத்தீங்கன்னா அந்த கதாநாயகன் அல்லது நல்லவன் என்று முத்திரை குத்தப்பட்டவன், அந்த மாதிரி ஆள் வந்து அவன் வாயிலிருந்து கருத்துக்கள் நிறைய வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூவா கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, மா பார்சாரதி, கல்கி, இவங்க தீஜானகிராம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல
கதாபாத்திரங்கள் வழியாக நல்ல கருத்துக்கள் வெளியே வரும். இந்த நாவல்ல பாத்தீங்கன்னா ஹீரோன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் நல்லவன் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டவன். இன்னொருத்தன் வந்து வில்லன் கிடையாது, அவனை வந்து இந்த கதாபாத்திரம் கேடி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், கேடி திருடன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல வர்றான். ஆனா அவன் வாயில இருந்து தான் முத்துக்கள் அதிகமா உதிரும். அந்த மாதிரி ஒரு நாவல் இது. ஆம், கனக சபை, அவன் வந்து ஒரு ஜவுளி கடையில வேலை பார்க்கறான். ஆனா அந்த இடத்த வந்து அவர் வந்து எங்கேயுமே குறிப்பிடல. எந்த இடத்துல அந்த கதை நடக்குது, கதைக்களம்ங்கிறத வந்து அதை கொடுக்கல. அந்த கதையை படிக்கும்போது என்ன யூகிக்க முடியுதுன்னா, ப்ராபபிளி கும்போணத்துல இருக்கலாம்னு சொல்லுது. ஏன்னா ஒரு சில இடத்துல சொல்லும்போது நம்ம பக்கத்துல எங்கேயாவது போலாம், மாயவரம்ங்கிற மாதிரி சொல்றாரு ஒரு இடத்துல. ஸோ அதனால கும்பகோணம்னு நினைச்சுக்க வேண்டியிருக்கு. அந்த கனக சபைங்கிறவன் வந்து அந்த ஜவுளி கடையில வேலை செய்யறான், ஒரு செட்டியார் கடையில. அவனுக்கு என்ன நிறைய ஏக்கங்கள், டிப்ரெஷன் இருக்கு. அந்த முதலாளி என்ன பண்றாரு, ஒரு பணத்தை கொடுத்து பேங்க்ல போய் கட்டிட்டு வான்றாரு. இவன் வந்து கிளம்புறான். அவன் கிளம்ப இன்னொருத்தன் அந்த கடையில வேலை பார்க்கறான். அவன் வந்து யாருன்னா செட்டியாருக்கு வேண்டிய ஆளு. இப்பயே அவனுக்கு 30 ரூபா சம்பளம் கொடுக்குறாரு. ஆனா இவன் வந்து 15 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு 30 ரூபா சம்பளம் வந்திருக்கு இவனுக்கு, இந்த கனக சபைங்கிறவனுக்கு. இவன் போறான். போன உடனே எவ்வளவோ நினைச்சிட்டு போனான். இவனுடைய பால்யகால நண்பன் வந்து வைரவன் ஒருத்தன். அவன் வந்து சின்ன சின்ன தவறுகள் செஞ்சு மாட்டிக்கிட்டு திருட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருக்க ஆள், ஒரு ரவுடி அப்படிங்கிற பேர் வாங்கி அந்த அந்த ஏரியால அது மாதிரி ஒரு பேர் வாங்கின ஆள் அவன். இவன் வந்து அவனை தவிர்க்கிறான். இவனுடைய எண்ணம் என்னன்னா, இந்த 4000 ரூபாய் அந்த பேங்க்ல கட்ட சொல்லி கொடுத்துருக்காரு. இங்க உழைச்சு என்ன பண்றது நம்ம, இந்த 4000 ரூபாய் எடுத்துட்டு நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு அவன் நினைச்சு என்ன பண்றான், வழக்கமா போற பாதையில இருந்து வேற பாதையில போறான். வழக்கமா போற பாதையில போனா அந்த வைரவனை பார்க்கணும். அவன் டெய்லி பேங்க்குக்கு போகும்போது அவன் வைரவனை பார்ப்பான். வைரவனுக்கு டீ காஃபி சாப்பிட்றதுக்கு, டீயோ காஃபி சாப்பிட்றதுக்கு ஒரு 4 நாள் கொடுப்பான், ஒரு நாள். அப்ப ஐ மீன் அதை தவிர்க்கணும்னு பாக்குறான். அவனை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வேற வழியில போறான். போகும்போது எப்படி அந்த பேங்க் ஆனா கிராஸ் பண்றான். அவர் என்ன சொல்றாரு, இந்த பேங்கை கிராஸ் பண்ணும்போது அந்த பேங்க் வரைக்கும் தான் இவனுக்கு அலௌடு. பேங்கை தாண்டிட்டான்னா இவன் திருட. அது வரைக்கும் இவன் நல்லவன். பேங்க் வரைக்கும் போறதுக்கு இவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. பேங்கை தாண்டிட்டான்னா இவன் திருட. அதை நினைச்சு பார்க்கறான். இருந்தாலும் போய் என்ன பண்றான், சரி மெட்ராஸ்க்கு ட்ரெயின் வந்து 1 மணிக்கு இருக்கு, மணி 12 ஆகுது, போய் டிக்கெட் எடுத்து ரெஸ்ட் ரூம்ல வெயிட்டிங் ரூம்ல படுத்துட்டு யாருக்கும் தெரியாம வண்டி வந்தோடனே கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறான். ஸ்டேஷனுக்கு போகும்போது அதை நினைச்சு பார்க்கறான் சிலதெல்லாம். அந்த வைரவன் வந்து இவன் நண்பன், ஆனா அவன் கேடிய ஒழிய இவனுடைய நண்பன். நீயாவது ஒழுங்கா இருக்கியாடா அப்படின்னு பல நேரங்கள்ல அவன் சொல்லியிருக்கான் அந்த வைரவன் இவன்ட்ட. ஆனா இப்ப இவன் வந்து திருடன் ஆகிறான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஒரு 100 ரூபாய் எடுத்து டிக்கெட் கேட்கறான். கேட்டோன்னு தோல்ல ஒரு கை, எங்கப்பா அப்படின்னு ஒரு கை. அவனுக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்துச்சு. ஏன்னா பயம் இருக்கு. இவன் இவன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து செஞ்சதில்லை இது வரைக்கும். அதனால வந்து அப்பதான் நினைச்சு பார்க்கறாம்மா, அந்த மாரடைப்பால சாகறான் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவர் எழுதுறாரு. தட்டோன்னு இவனுக்கு ஒண்ணும் புரியல, யாரு போலீஸோ அவனோ இவனோ செட்டியார் வந்துட்டாரா அப்படிங்கிற திங்கிங்ல திரும்பி பார்த்தா இவன், என்ன பிரதர் நம்மளை விட்டுட்டு போறீங்க, நானும் வருவேன்னு பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நம்ம டீ டீ காசு போயிடுச்சே. இவனுக்கு தெரியுது இவன் எங்கேயோ போறாங்கிறது தெரிஞ்சு போச்சு இவனுக்கு. நீங்க போறதுதான் போற, கடனாளியா போகாத, எனக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு போ அப்படின்றான். இவனுக்கு வேற வழி இல்ல. எப்பா நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன். அப்ப அவனுக்கு குற்ற உணர்வு ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. அந்த கனக சபைங்கிறவனுக்கு குற்ற உணர்வு ஆரம்பத்திலே இருந்துட்டு இருக்கு. என்னடா இது மாதிரி வந்துட்டோமே, இல்லப்பா நான் வந்து திருப்பி நான் பேங்கே போய் பணத்தை கட்டி நான் போயிடுறேன் நானு. இவன் வந்து ஏதாவது ஒரு நிலையில இரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல எனக்கு காப்பி வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவன் ஏதாவது சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போற அப்படிங்கிறான். இந்த மாதிரி மெட்ராஸ் போகலான்ட்டுங்க. அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. செட்டியார் என்ன பண்ணுவாரு,
நீ அவரு சாப்பிட போயிட்டு 3 மணிக்கு வருவாரு. நீ கடையில இல்லைன்னொன்னே பேங்க்கு கூப்பிட்டு கேட்பாரு. பேங்க்குக்கு வரலம்பாங்க. வரலைன்னா என்ன செய்வாரு? சரி எங்கேயோ போயிருக்கான். ஸோ 1 மணி ட்ரெயினுக்கு அவன் ஏறி இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா, ஆள் அனுப்பிச்சு போனை போட்டு நீ எக்மோர்ல இறங்கும்போது உன்னை பிடிச்சிருவாங்க. நீ மெட்ராஸ் போகாத. பக்கத்துல எங்கேயாவது போலாம். இவனுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. இந்த கனக சபைக்கு வந்து பயம் வந்துருச்சு. என்னடா இது மாதிரி சப்பாரி வைரவா நீ என்னோட வந்துரு. எனக்கு ஒரு துணையா இருக்கும். நம்ம ஏதாவது செஞ்சு பொழைச்சிக்கலாம். பணம் 4000 ரூபாய் இருக்கு. நம்ம ஏதாவது செஞ்சு பொழைச்சிக்கலாம், நீ வா அப்படின்னு வந்து கூப்பிடுறான். இதுல என்னன்னா இந்த இவனுக்கும் வைரவனுக்கும் ஒரு எண்ணம் வந்துருது. சரி நம்ம இங்கேயே உட்கார்ந்துருக்கோம், என்ன பண்றது, சரி இவனோட போயிடலாம் அப்படின்னு சரின்னு கிளம்பலாம். இவங்க என்ன பண்றாங்க, இப்பதான் ட்ரெயின் மெட்ராஸ் போறதுல முடிவாயிடுச்சு இல்லையா. சோ என்ன பண்ணலாம்னா பஸ் ஸ்டாண்ட் வழியா வராங்க. என்ன பஸ் நிக்குதுன்னு பாக்குறாங்க. பாண்டிச்சேரி பஸ் நிக்குது, ஏறு அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. ஆனா இதுக்கிடையில அவன் வந்து பேசும்போது சொல்றான், இது பயமா இருக்கு, நீ என்னை எப்படியாவது காப்பாத்து, என்னோட நீ இரு அப்படின்னு சொல்லும் போது அவன் வைரவன் சொல்றான், என்கிட்ட யாருமே இது மாதிரி நம்பிக்கை வச்சு பேசுறது கிடையாது, நீ தான் பேசுற, சரி வா உனக்கு நான் வந்து கூட வரேன், நான் என்ன யாரும் நம்பலை இது வரைக்கும் வாழ்க்கையில, நீயாவது நம்புற, வா அப்படின்னு சொல்லிட்டு போறோம். பாண்டிச்சேரிக்கு எங்க பஸ் ஏறி போயிடுறாங்க. அவன் வந்து போகும்போதெல்லாம் வழியிலலாம் எனக்கு பயமா இருக்குன்னு அவன் கனகு வந்து சொல்றான். என்னடா இது மாதிரி பயமா இருக்குங்கிறான். டேய் என்னமோ நான் என்னமோ திருடிட்டு வந்த மாதிரி, நீ என்னமோ என்ன பார்த்து பயப்படுற மாதிரி சொல்ற, நீ தான்டா தேடிட்டு வந்திருக்க, மனசு ரொம்ப உறுதியா இருக்கு, காரியம் செய்யும் போது யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங், நீ ரொம்ப உறுதியா இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தைரியம் படுத்தி ஊருக்கு கூட்டிட்டு போறான். இதுல வேடிக்கை என்னன்னா, அவன் வந்து நீயா இருக்கிறதுனால நான் வந்து விட்டுட்டு போறேன், இந்த பை மட்டும் உங்ககிட்ட இல்லாம வேற யார்ட்டையா இருந்ததுன்னா அடிச்சுட்டு போயிருப்பேன். அது அந்த வகையில் நீ தப்பிச்சிட்ட, ஏன்னா நீ என்ன நண்பனா இருக்கிறதுனால நான் வந்து உன்னை இந்த பணத்தை எடுக்க முடியல, அதனால வா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் யோசனை பண்ணி பாக்குறான். இது என்னடா இது பெரிய சமாச்சாரம், நம்மளும் போய் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஜாலியா இருக்குமே அப்படின்னு சொல்றான். இதுக்கிடையில அவன் சொல்றான், இவ்வளவு பண்ணிட்டு கடைசியா நல்லவனா இருக்கிறது தான் கஷ்டம்யா, பாரு எவ்வளவு கஷ்டப்படுற பாரு, நான் ஏதாவது கஷ்டப்படுறேனா பத்தியா, நல்லவனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ எல்லாம் நல்லவன் சொல்லுவான், நல்லவன் சொல்லிட்டு விட்டுருவானுங்க, நம்மளை பத்தே அதிகம் பேசுவாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போயிடுறான். இங்க பாண்டிச்சேரிக்கு போயிடுறாங்க. பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு ரூம் எடுக்கிறாங்க. வழக்கமா ஒரு ரூம் எடுத்து பீச் ஓரமா ரூம் எடுத்து தங்குறாங்க. தங்கும் போது இவனுக்கு வந்து குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. இந்த கனக சபைக்கு வந்து குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. அதாவது அவன்கிட்ட மறுபடியும் சொல்லிட்டு என்னை காப்பாத்துறது உன்னுடைய பொறுப்பு, அவனுக்கு அது இந்த திருடிட்டு வந்துட்டோம், நம்ம காசு இல்ல அப்படிங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. இவன் காசுல வந்து அவன் எடுத்த தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் வந்து மறுபடியும் குற்ற உணர்வு வந்து நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ சொல்றபடி நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லும் போது, என் வாழ்க்கையிலே நீ தான் இப்படி சொல்லியிருக்க, அங்கேயும் அதே மாதிரிதான் சொல்றான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா யாரா ஒத்தனாவது என்ன நம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாண்டிச்சேரி போயிடுறாங்க. இப்ப அதுக்கிடையில வந்து அவன் சொல்றான், நீ வந்து செட்டியார் வந்து என்ன பண்ணுவார்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி நான் இல்லை அப்படின்னு பேங்க் கேட்பாரு, பேங்க்ல வரலன்னு சரி பையன் எங்கேயோ கம்மி நீட்டிட்டான் விட்டுரு அப்படின்பாரு, ஆனா பணம் 4000 இருக்கே, கம்ப்ளைண்ட் பண்ணா மாட்டிப்ப, நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து சென்னை போகாம பாண்டிச்சேரி வர்றது ரொம்ப டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்ப என்னன்னா, இந்த மனத்தை பத்தி பேசும்போது இவன் வந்து தண்ணிய போடுறான். யாரு, இந்த வைரவன். இவன் வைரவன் பாண்டிச்சேரி வந்தது காரணமே, சரி நமக்கு ஒரு சான்ஸ் இது, நம்ம வந்து
தண்ணி போடலாம், இவனோட போனா அப்படிங்கிற ஐடியால வந்து இவன் இவன் தான் கிளம்பி வரான். கிளம்பி வரும்போது இவனுக்கு என்ன மனத்துல இருக்க, நம்ம காசுல அவன் தண்ணி போட்டுட்டு இருக்கான், சந்தோஷமா இருக்கான். ஆனா நம்ம சந்தோஷமா இல்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த ரூம் பாய் ஒருத்தன் வருவான் இவனுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம். அப்ப வரும்போது இவனுக்கு அவன் ரூம் பாய்க்கு அவனுடைய கதையை கேட்பான். அவன் ஒரு சோக கதையை சொல்லுவான் அந்த ரூம் பாய். 10 பேர் சேர எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி அவனுடைய கதையை சொன்னோன்னே இவன் வந்து அவனுக்கு ஒரு 10 ரூபா டிப்ஸ் கொடுப்பான். இல்ல வேண்டாம் சார் அப்படிமா அவன். நான் சொல்ற கதையை கேட்டுட்டு நீங்க வந்து இது மாதிரி இப்ப 10 ரூபா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பான். எப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நானும் உன்ன மாலைக்கு நீ உன்ன மாதிரி நானும் வெளியே வந்துடலாம். அந்த சூழ்நிலை தான் நான் இருக்கேன். நீ என்ன பெரிய ஆளுன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காசு கொடுத்து அனுப்புறான். இது வந்து இது வந்து ஒரு 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 பாதி. இந்த பாதியில வந்து நம்ம அவருடைய ஜெயகாந்தனுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த அந்த வைரவன் சொல்றத பாத்தீங்கன்னா, நான் வந்து என்ன நம்பினவங்கள மோசம் பண்ண மாட்டேன், ஆனா யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். அவனுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தன் இந்த தண்ணி போடும்போது வந்து இந்த நமக்குள்ள ஒருத்தர் இருக்கான், எனக்குள்ள ஒருத்தர் இருக்கான், வெளியே வருவான் பாரு அப்படிமா. நீயும் போடுமா, அவன் போட மாட்டேன்றான். யாரு? கனகசபை. இப்படியே வந்து இந்த டயலாக் போயிட்டு இருக்கும். இப்போ வந்து அந்த ரூம் பாய் வந்ததா சொல்லுவான்ல, அந்த ரூம் பாய் வந்து நீயும் குடி அப்படிமா அவன். இவன் வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கான். யாரு? நம்ம இந்த வைரவன் வந்து ரொம்ப ஓப்பன். வேற கனகசபை உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கான். என்னடா நம்ம இப்படி வந்துட்டோமே, இவன் ஜாலியா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு வருத்தம் இருந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து அவனெல்லாம் அனுப்பிச்சிட்டு இவன் வந்து இந்த வைரவன் வந்து நான் வெளியில போறேன், நீ வரியா அப்படிமா. வரியான்னு சரி வரேன் அப்படிமா. இல்ல இல்ல நீ மட்டும் போயிட்டு வா, நான் இங்க ரூம்லயே இருக்கேன் அப்படின்னு இவன் எங்கேயோ வெளியில போயிட்டு வருவான். அந்த அந்த லாட்ஜ் மேனேஜர் இருக்கார்ல, அவரை கேட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருது என்ன இதுன்னு அவருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அப்ப சங்கடமா இருக்கும்போது கேட்பான், நீங்க என்னைக்காவது சொர்க்கத்தை பார்த்திருக்கியா நீ அப்படின்னு கேட்பான். ஏன்னா இவன் தண்ணி போட்டு வந்திருப்பான். பார்த்திருக்கேன் அப்படிமா. அவனுடைய சிறுவயது காதலை வந்து சொல்லுவான். சிறுவயதுல காதலை சொல்லும் போது, பிரதர் வந்து இத வந்து நீங்க வந்து சின்ன வயசுல அனுபவிச்சீங்க, இப்ப எங்க போச்சு அது, காரணம் என்ன அப்படின்னு கேட்பான். காரணம் என்னன்னு போது பணம். சோ அவன் என்ன சொல்லுவான், பணம் வந்து இந்த 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 மனம் சொல்றதை விட பணத்தினாலதான் அதிகம் பிரச்சனை வருது இங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றான், மனிதன் பணத்தினால் எவ்வளவு சீக்கிரம் தன் நிலை மாறிவிட முடிகிறது அப்படிங்கிறது. குடிக்கிறதுனாலே மனுஷனுக்கு தன்னிலை மாறிடும் சொல்றாங்களே, இந்த பணம் மாத்துறதை விடவா அந்த மனுஷன் நிலையை மாத்துறது அப்படின்னு. அந்த அதாவது வைரவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கும். இப்ப என்ன பண்றான், இவன் வந்து வெளியே வந்து போயிட்டு திரும்பிடுறான். யாரு? நம்ம வைரவன். இந்த கதை எப்படி முடியணும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் இங்க வந்துட்டாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் ரூம்ல விட்டு வெளியில போயிட்டு வந்தோடனே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். ஏன்டா அழுதுற அப்படின்னு கேட்டா, இவனுக்கு வந்து என்னப்பா ஒன்றும் புரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒண்ணு. இது 2 பேருக்கு வந்து சண்டை வந்துருது. சண்டைன்னா வாய் வார்த்தை மிஞ்சிடுது. வாய் வார்த்தை வரும்போது என்ன பண்றா, நீ நீ செட்டியார் பணத்தை தானே எடுத்துட்டு வந்த அப்படிங்கிற. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வருது. நம்ம அந்த ஹோட்டல்ல லாட்ஜில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரிய வருது.
அப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, என்னடா இவன் வந்து இந்த மாதிரி ஏதோ இவங்க ஏதோ தப்பா வந்திருக்காங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. அது தெரியும் போது வர்றாங்க, வந்து கதவை தட்டி என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. இதுக்கிடையில என்ன ஆயிடுச்சு, அவரு அந்த நம்ம செட்டியார் இருக்காருல்ல, அவரு நம்ம வரலன்னு ஆள் அனுப்பிச்சு தேள் அனுப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து யாராவது இது மாதிரி இருக்காங்களான்னு சொல்லி பார்த்து அவங்க ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. இவங்க வந்த உடனே இவன் வந்து 2 பேரும் வந்து மாட்டிக்கிறாங்க. 2 பேரும் மாட்டும் போது இவன் வந்து உண்மையை சொல்றான். இந்த கதையை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, இந்த வைரவன் வந்து ஒண்ணு நினைக்கிறான், நம்ம வந்து திருடன், இவன் வந்து நல்லவன், இவனை எதுக்கு நம்ம மாட்டி விடணும்? சார் நான் தான் சார் இவனை கூட்டிட்டு வந்தேன், வந்து ஏதாவது ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன், இவனை மனசை மாத்தி நான் கூட்டிட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிமா. இப்ப வந்து தப்பு பண்ணது, ஆக்சுவலா தப்பு பண்ணது அந்த கனகசபை. இவனை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தது அந்த வைரவன். இவன் கடைசியில என்ன பண்றான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க தயவு செய்து வந்து இவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவான். இவன் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவனை வந்து கூட்டிட்டு ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு கூட்டி போனா இவன் திருப்பி நல்லவனாயிடுறான். இவன் வந்து கெட்டவன்கிற அந்த இமேஜே வரல இவனுக்கு. ஏன்னா அவன் ஒத்துக்கிட்டதுனால இவன் என்ன பண்றான், அந்த செட்டியார் வந்து போனது போட்டுண்டா, நீயாவது இந்திய தப்பிச்சு வந்திய, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு விட்டுறாரு. கடைசியா இவனுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கனகசபைக்கு அவன் கடைசியா அந்த வைரவன் வந்து நீ இதை பத்தி கவலைப்படாத, நான் போய்க்கிறேன், நீ வந்து பழையபடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுறான். கடைசியில ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து வைரவனை தவறா நினைச்சிட்டு இவனை வந்து பாவம் நல்லவன் இது மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல பரிதாபப்படுவாங்க. செட்டியாரும் அதே மாதிரி, செட்டியாரும் இவன் மேலதான் பரிதாபப்படுவாரு. இவன் என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவனையும் குடிக்க வச்சு இவனையும் அழ வச்சு அந்த வைரவன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டதுனாலதான் இவனை வந்து மாட்டி விட்டு எல்லாரையும் மாட்டி விட்டு இவனும் வந்துடுறான். கடைசியா இவன் என்ன சொல்றான், அவன் அந்த வைரவன் வந்து அழுதுருவான், உலகம் இப்படி இருக்க அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப, அதாவது நல்லவங்களுக்கு இடம் இல்லையே அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். அவன் கெட்டவன் தான், ஆனா நல்லவங்களுக்கு இடம் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அழுவான். உலகம் வந்து யாருக்காக அழுவும் அப்படின்னா, இந்த கனகசபைக்காக அழும். இவன் வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன நினைப்பான், எல்லாரும் வந்து எனக்காக அழுகுறாங்க, இந்த உலகம் வந்து உலகமாவது எனக்காக அழட்டும், யாருக்கும் தெரியாது, நான் பண்ண தவறு யாருக்கும் தெரியாது, எனக்காக அழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து முடிக்கிறார் அவர், நம்ம ஜெயகாந்தன். இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த கதையில வந்து அதாவது இந்த அந்த உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு, வெளியில ஒரு சமாச்சாரம் இருக்குங்கிறத வந்து இத வந்து அந்த வைரவன் வழியா தான் வெளிப்படுத்துவார் கதையில. கனகசபை வழியா வெளிப்படுத்த மாட்டார். கனகசபை வந்து ஒரு அப்பாவி. கதையை பொறுத்த வரைக்கும் அவன் கதாநாயகன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வைரவன் தான் கதாநாயகன் அந்த கதைக்கு. அவன் தான் வந்து பல விஷயங்களை வந்து வெளிக்கொணர்றான் அந்த வைரவன். இதுல என்ன ஒரு அடி நாதம் என்ன இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அதாவது அந்த கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் கிடையாது. அந்த வைரவன் அவனுடைய பேசிக் குவாலிட்டியை வந்து திருடன், கேடி. ஆனா கடைசியா வந்து அவன் வந்து அவன் நண்பனை வந்து காட்டி கொடுக்காம அவனை காப்பாத்துறான்.
அதாவது நீங்க கெட்டவன் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறது வந்து கெட்டவன் கிடையாது. கடைசியா வந்து இவன் அந்த கதாநாயகனை காப்பாத்துறது வந்து ஒரு கேடிதான். இது இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம். எப்படின்னா அஹ், ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன். நல்லவன் வந்து கெட்டு போறான், கெட்டவன் வந்து அவனை காப்பாத்துறான். இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி இந்த கதையில. பல கதைகள்ல இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அந்த நல்லவன் வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் நல்லவனா இருக்கான், அதுக்கப்புறம் அவன் தான் கெட்டவன் ஆக்சுவலா. ஆனா கெட்டவன் என்ன பண்றான், அவனை வந்து அவனை வேற பாதைக்கு கூட்டிட்டு போறானே ஒழிய கடைசியா அவனை காப்பாத்துறது அந்த கெட்டவன் தான். கதையை வந்து இவன் வந்து இந்த உலகத்தை பார்த்தவன் கடைசியா சொல்றான் எனக்காக அழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனகசபை சொல்றான். அந்த கதையை வந்து அப்படி முடிக்கிறார். எனக்கு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாகப்பட்ட ஒரு நாவல் இது. ரொம்ப சின்ன 45 பக்கம் தான் இது. இந்த நாவல் வந்து ஒரு 40 குறுநாவல் தான் இது. ஒரு 45 பேஜஸ் தான் இந்த நாவல். ஒரு ஒரு சும்மா ஒரு பேசிக் லைன் தான் அது. ஒரு பேசிக் லைன். ஒருத்தன் இருக்கான், பணத்தை எடுத்துட்டு போறான், கெட்டவனா மாறுறான். கெட்டவனோட இந்த நல்லவனோட இன்னொரு கெட்டவன் கூட போறான். ஆனா அந்த நல்லவனை வந்து கெட்டவனா காமிக்காம அவனை காப்பாத்துறது அந்த கெட்டவன். என்னை மிகவும் பாதித்த இந்த ஒரு கதை இது. அதுவும் அதிகம் பேசப்படாத ஒரு கதை இது. இந்த இந்த கதையை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பட் அது ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஒரு நூலிழை கதை தான் இது ஆக்சுவலா. அந்த முதல் கதையாவது ஓரளவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் நீட்டிக்கப்பட்ட ஒரு கதை இது. சரி, ஏதாவது யாருக்காவது கேள்வி இருக்கா? நன்றி சார். ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க சார். நன்றி. கேக்குது. நன்றி. முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் நானு. சரிங்க. ஏன்னா இது இந்த நாவலை வந்து 2 நாள் எடுத்துட்டு போறது கொஞ்சம் சிரமமான சமாச்சாரமா தோணுச்சு எனக்கு. கரெக்ட் தான். இந்த நாவலை ஏன்னா ரொம்ப ஒரு மெல்லிய கோடு தான் அது. ஒரு மெல்லிய கோடு இது. நான் ஏன் இதை வந்து பிரசன்ட் பண்றேன் அப்படின்னா, இது ரொம்ப பேருக்கு வந்து இந்த நாவல் வந்து யாருக்கா ஜெயகாந்தன் கேட்டீங்கன்னா எனக்காக தெரியாதுன்றவாங்க. யாருக்காக தான் புத்தகம், யாருக்காக தான். ஆனா இது யாருக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் நாவல். செகண்ட் நாவல் வந்து எனக்காக. இது வந்து அதிகம் பேசப்படாத ஒரு நாவல் அது. அதாவது கதைக்களமும் கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களம். அதாவது நமக்கு சொல்ற செய்தியை சொல்றது பூரா வந்து அந்த கெட்டவன் தான் சொல்லுவான். நல்ல விஷயங்கள் செய்யறது பூரா அந்த கெட்டவன் தான் செய்வான். அந்த மாதிரி ஒரு கதைக்களம். அதனால வந்து அதிகம் பேசப்படாத ஒரு நாவல். அதனால அதை எடுத்து பேசலாம் அப்படின்னு தான் நான் எடுத்து முடிவு பண்ணி பேசினேன். உண்மையாவே நல்ல முயற்சி சார். உங்களோட பிரசன்டேஷன் ரொம்ப அருமையா இருந்தது. நல்ல ஒரு பகிர்தல். உண்மையாவே அந்த சூழலுக்கு நீங்க கொண்டு போனீங்க. அந்தந்த சூழலுக்கு கொண்டு போனீங்க. மத்தவங்க யாராச்சும் ஒரு 5 நிமிடம் கலந்துரையாடல் வச்சுக்கலாம். யாராச்சும் கேட்கணும்னா சார்கிட்ட பேசணும்னா பேசலாம். இது உங்களுக்கான நேரம். இது டிப்பிக்கல் ஜெயகாந்தனுடைய ஸ்டோரி டெல்லிங் சொல்லலாம். சாதாரணமா அவர் சொல்லுவாரு, இந்த நல்லது கெட்டது, நல்லவன் கெட்டவன், இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இலக்கணம் வகுத்துக்கிறோம், அந்த இலக்கணத்துக்குள்ள மற்றவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்துறோம், அது மாதிரி கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றவரு. இதுவும் அந்த மாதிரி ஒரு கதை தான் நிச்சயமா. அது ஆமாம், அதாவது சிறுகதைக்குள்ளேயும் வராது, நாவலுக்கே வராது. இது அந்த மாதிரி ஒரு கதை. இது மாறுபட்ட கோணங்கள். ஏதாவது சாதாரண ஒரு கதைன்னாவே நீங்க வந்து கதாநாயகன் இருப்பான், நல்லவனா இருப்பான். இதுல கதாநாயகன் சொல்லப்படுறது வந்து நல்லவன் தான். ஆனா எடுத்தோடனே கெட்டு போயிடுறான். கெட்டவன் தான் இன்னொருத்தன், அவன் தான் இவனை காப்பாத்துறான்.
அந்த மாதிரி ஒரு ஒரு கதைக்கலாம். அதுவும் அவன் வார்த்தை அவனுடைய வைரவன் வாயிலிருந்து வெளிவர்ற வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். வேற மற்றவங்க யாருன்னா பேசலாம். அங்கிள் கேக்குதுங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் பேசுங்க. ஹலோ வேந்தன் சொல்லுங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ரொம்ப குட் ஸ்டார்டிங் அங்கிள். ஆக்சுவலா நான் காலேஜ்ல இந்த ஜெயகாந்தன் சாரோட ஸ்டோரிஸ் இதெல்லாம் எடுத்து நாங்க டிரான்ஸ்லேஷன் எல்லாம் எங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குங்க. நாங்க அப்போ பண்ணினதோட சரி அங்கிள், இப்போ திருப்பி இந்த மாதிரி ஒரு டச் நாங்க அப்போ வந்து நாங்க இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கோ ஒரு சிறு நாவல்கள் அப்புறம் சிறுகதைகள் எல்லாம் படிச்சுட்டு நாங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ என்னன்னா எங்களுக்கு புக்ஸ் நிறைய புக்ஸ் ரீட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போ இடையில அந்த மாதிரி அதெல்லாம் வந்து டச் விட்டதுனால திருப்பி அந்த மாதிரி படிக்க முடியாம போயிடுச்சுங்க. இப்போ நீங்க இப்ப எடுத்த இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து திருப்பியும் அந்த புக்ஸ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஆக்சுவலா சொல்ல போனா மாமா வந்து ஜெயகாந்தன் சாரோட ரொம்ப டைகார்ட் ஃபேனுங்க. ஒய்ஃப் அப்படிதான் இருக்கலாங்க. அதனால இப்போ திருப்பி நீங்க இந்த ஒரு இப்படி நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறது திருப்பியும் நிறைய நாவல்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அது திருப்பியும் அந்த ஸ்பார்க் ரெடி பண்ணி விடுங்க அங்கிள். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதுங்க அங்கிள். இல்ல ஒரு சின்ன முயற்சி. நான் எந்த அளவுக்கு வந்து கரெக்டா பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியல எனக்கு. நான் மறுபடியும் இதை வந்து போட்டு கேட்கும் போதுதான் எனக்கு தெரியும். ஒண்ணும் இல்லைங்க, சும்மா நம்ம தீய வச்சு விட்டாலே போதுங்க. அதுவா அதாவது இது கடைசியில வந்து கடைசியில வந்து வெளியில வந்துட்டு நல்லா வெளியே ஊருக்கு வந்தோடனே ஒரு கிழவி பூக்கார கிழவி வந்து இந்த பழம் எல்லாம் விற்கிற கிழவி வந்து எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சவன் தான். இவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல நல்லவன். அப்ப வந்து அந்த கிழவி சொல்றா, நல்ல வேலை புழைச்சி வந்தியப்ப அன்னையே, நான் வந்து நெஞ்சில ஈரம் இல்லாத பாவியாவன், அவன் கொலை கூட பண்ணிடுவான். நான் அப்பவே பேசி இந்த கேடுகிட்ட போய் இந்த பைய போய் பழகிட்டு இருக்கானே, நான் அப்பவே பேசிப்பேன். நல்ல வேலை நீ புழைச்சிட்டு வந்த. அதான் உலகம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது தப்பு செஞ்சவன் இவன், ஆனா இவனுக்கு வந்து கடைசியா ஒரு பாராட்டு கிடைக்குது. ஆனா இவனை காப்பாத்தின யாரு? கெட்டவன்னு பேர் எடுத்தவன். இதுதான் உலகம். இந்த முரண் தான் வந்து உலகம். ஆமாங்க, இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படி நம்மளோட என்ன சொல்றாங்க, நம்மளோட பர்சனல் லைஃப்க்கே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. வந்து புக்ஸ் ரீட் பண்றதோ இல்ல ஸ்டோரிஸோ அதுல வர்ற கேரக்டர்ஸ் ஒன்னொன்னும் நம்ம வந்து 1000 பேர்த்த வெளியில போய் பாக்குறதுக்கு சமம். நம்ம ரூம்லயே உட்காந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ணும்போது அது மூலியமா நம்மளுக்கு நிறைய விஷயம் கத்துக்கலாம். அதாவது அவன் கடைசி ஃபர்ஸ்ட் அவன் அந்த கனகசபை சொல்றது என்னன்னா, அவன் அந்த வைரவன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்னையா உலகம் இது கஷ்டப்படுறான் பாரு, இப்படி எல்லாரும் கஷ்டப்படுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இடையில. அதுக்கு கடைசியில சொல்லுவான், உலகத்துக்காக அவன் அழுகிறேன்னு சொன்னான் அவன் வைரவன். ஆனா அவனைதான் உலகம் கூத்துது. நான் அவனுக்காக எனக்கு என்ன தகுதி இருக்குன்னே தெரியல. உலகமே அவன் உனக்கா அழுகுறான், நீ எனக்கா அழுறா, என்ன செய்யலாம்? பொய்ய கட்டிக்கிட்டு அழுதே பழகி போன உலகம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆனா நல்ல அழு, எனக்காவது அழு, நீ இந்த உலகமா எனக்காவது அழு அப்படின்னு. ஏன் யாருமே உனக்கு அழல, இவன் நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஹலோ, பேசுறது கேக்குது. உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. முசிறி. சார் சொல்லுங்க. நல்லா இருக்கு, உங்க பிரசன்டேஷன் சூப்பரா இருக்கு. நன்றி, நான் பாராட்டா எடுத்துக்கிறேன். எனக்கு நான் உங்களை வாழ்த்துறதுக்கு வயது எனக்கு 75 வயசாச்சு. இருக்குது உங்களுக்கு. இதுல வந்து ஜெயகாந்தனுடைய வெறியன். அப்படியா? ரசிகன் தான். வெரி குட். அதனால அவரை பத்தி ஒரு கருத்து நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வெரி குட். நல்லது சார், ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி. பேசுறீங்களா? லைன்ல இருக்கீங்களா? முடிச்சிட்டாரு அவரு. சரிங்க, முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். வேற யாராச்சும் பேசுறீங்களா? எனிபடி? வேற யாராச்சும்? ரவிச்சந்திரன் சார் பேசுறீங்களா? இந்த கதை மூலமா என்ன தெரியறதுன்னா,
சூழ்நிலைகள்ல வந்து ஒரு நல்லவனுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுன்னா கெட்டவனா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சூழ்நிலைகள் சரியா இருந்ததுன்னா ஒரு கெட்டவனுக்கு கூட நல்லவனா இருக்கிறதான வாய்ப்பு வாய்ப்பு. இருக்கு. எஸ் 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 எஸ். No one is perfect and no one is wrong or right. எஸ் எஸ் எஸ். அந்த சூழ்நிலையை பொறுத்துதான் அவன் வந்து ரைட்டோ ராங்கோ பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. அதுக்கு இந்த கதை ஒரு எக்ஸாம்பிள். அதான் இந்த கதை நல்லா இருக்கு, படிக்கணும். இதே மாதிரி நன்றி. எல்லாம் கொடுக்கலாம். ஷூர் ஷூர் ஷூர், செய்வோம் சார், செய்வோம். நன்றி. வேற யாராச்சும்? தேங்க்யூ. வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஓகே சார், பேசுங்க ப்ளீஸ் பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நாராயணமூர்த்தி. விசேஷன், குட் ஈவினிங். சொல்லுங்க. குட் ஈவினிங். சொல்லு. ரொம்ப அழகா தெளிவா கோஜென்ட்டா எல்லாம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஈவெண்ட் எதையும் மிஸ் பண்ணாம அத கதையில வர மாதிரியே இருக்கு. சென்ட் ஜோசப் காலேஜ்ல நம்ம படிச்ச போது லாலி ஹால்ல இது நடக்கும். அப்பப்போ ஒரு வென்ஸ்டேயும் ஒரு சினிமா காட்டுவாங்க. அப்ப எனக்கு ஞாபகம் இருந்து 2-3 ஜெயகாந்தன் சினிமாவும் காமிச்சிருக்காங்க. நான் எல்லா சினிமாவும் பார்த்தது இல்ல. சில சமயம் அதான் நெக்ஸ்ட் டே காலேஜ் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கும். மோஸ்ட் இது வென்ஸ்டே ஈவினிங்ஸ் லாலி ஹால்ல போய் உட்காந்து சினிமா பார்த்துட்டு வருவோம். உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்ட் ஜோசப் காலேஜ்ல இங்கேயும் படிச்சு சினிமா ஞாபகம் இருக்கு. ஜெயகாந்தன் படம் போட்டது ஞாபகம் இல்லை. சினிமா வாரம் போடுவாங்க. ஆமா, சிவாஜி கணேசன் படம், எம்ஜிஆர் சினிமா, அந்த காலத்துல ஜெயசங்கர் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. பட் ஜெயகாந்தனுடைய 1-2 கதைகளும் அதுல வந்திருக்கு ஸ்கூல்ல. ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஃபெயில்யூர்னு சொல்லலாம். எக்ஸப்ட் சில நேரங்களில் சில மனிதர்கள். ஆமா, சில மனிதர்கள் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சது. மற்ற எல்லாமே வந்து தோல்விதான். பட் ஆனா இலக்கிய உலகில் அவர் என்னைக்குமே வந்து அரசனா தான், ராஜாவா தான் இருந்தார். எனக்கு நான் உங்களை மாதிரி எல்லாம் நிறைய படிக்கிறது இல்ல. இந்த மாதிரி படிக்கிறத கேட்கறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நல்லது. தேங்க்யூ. நம்மள மாதிரி ஆளுங்களுக்காக சார் இது. ரொம்ப நன்றி. படிக்காத இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வீடியோ கேட்போம். அந்த கேட்கறதுக்காகவே இது ஏற்பாடு பண்ண ஒரு இது தளம். நீங்க கலந்துக்கிட்டு பங்கு பெற்றதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல முயற்சி. இது தொடரட்டும். மனம் நிறைந்த பாராட்டுதல்கள். நிச்சயமாக ஹோஸ்டுக்கு அதே போல நாராயணமூர்த்தி 2 பேருக்கும். சரி சார், இவரு என்னுடைய ஹைஸ்கூல் மேட்ட சீதாராமன் ஒர்க் பண்ணவர் கரூர்ல. ஆமா, ஸ்ரீவத்சவாங்கிறது என்னுடைய நண்பர், பாண்டிச்சேரியில இருக்காரு. முதல்ல பேசினாரு. ஆமா. ஒரு நல்ல முயற்சிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த முயற்சி. முயற்சி வந்து நான் வந்து 100% வெற்றி அடைந்தனாங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இருந்தாலும் வந்து இந்த முயற்சி வந்து இன்னும் மேம்பட்டு தொடர உங்களுடைய வாழ்த்துக்கள் தேவை. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல சார், இது உண்மையான வெற்றி சார். இது நீங்க 100% இல்ல, இது 200% வெற்றி அடைஞ்சிருக்கு. உங்களோட இப்ப அதாவது இல்ல ஒன்னு சொல்றேன் நானு. ஜெயகாந்தன் வந்து இந்த நாவலுடைய அறிமுகம் சொல்லும் போது இது வந்து முன்னுரை, ஆனா இது நன்றியுரையா தான் நான் பாக்குறேன் நானு. ஏன்னா இந்த நாவல் எழுதும் போது நிறைய பேர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு வந்து கடிதம் போட்டாங்க. அதனால இது நன்றியுரையா தான் பாக்குறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லும் போது விளக்கங்களும் விமர்சனங்களும் செய்து கொண்டிருக்க வேண்டிய மகா சிருஷ்டி அல்ல இது அப்படின்னு முடிப்பாரு. அது அவருடைய வந்து அடக்கத்தை காமிக்குது. ஆனா அப்படி சொல்லும் போது கடைசியா சொல்றாரு, இது அவையடக்கம் என்று நண்பர்கள் நினைக்க வேண்டாம், எனக்கு அடக்கமோ அடங்காமையோ தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு. நான் வந்து அடக்கமா தான் சொல்றேன். என்னுடைய அபிப்பிராயத்துல வந்து இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அந்த கொடுக்கப்பட்ட நேரம் வந்து இது எப்படின்னா 2 நாளைக்கு எடுத்துட்டு போக முடியாமையும் ஒரு நாளையும் எடுத்துட்டு போக முடியாம ஒரு சிறு கதைக்குள்ளேயும் கிடையாது, நாவலும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சின்ன இழை இது. அதனாலதான் வந்து கொஞ்சம் முடிச்சுடலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு.
நன்றி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஸ்ரீவத்வா சார் ஏதோ பேச வந்தாரு. அப்புறம் பேசுங்க. யாரு? சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். இல்ல ஒன்றும் இல்லை. நான் அதுதான் இந்த முயற்சியை பற்றி தான் இது பண்ணேன். ஸோ யார் இந்த முயற்சி ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அண்ட் நாராயணமூர்த்திக்கும் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். ரொம்ப பிடிச்சது ஜெயகாந்தன். அதனால சரி சரி சரி. வேற வேற யாராச்சும் பேசுறீங்களா? என்னோட கருத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். மிகவும் அருமையாக இருந்தது. இந்த பணி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓ சார் வாங்க. தேங்க்யூ 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 சார். நிச்சயமாக. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராச்சும்? தங்கவேல் முடிச்சுக்கலாமா? நீங்க எதனா பேசுறீங்களா? இல்ல சார், நல்ல உரை. அவரோட கணீர் குரல்ல வந்து சூப்பரா பண்ணிட்டாரு. அருமையா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. கூடவே வந்து ஜெயகாந்தனோட பார்வை வந்து அவர் அழகா எடுத்துரைத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சார் அவர் பார்வை அரை மணி நேரத்துல அடக்க முடியாது சார். அது வந்து அவர் வந்து ஒரு வெடிகுண்டு, அரை மணி நேரத்துல பண்ணவே முடியாது, அடக்க முடியாது. ஆனா நீங்க அந்த அந்த ரெண்டு கொஞ்சம் சுட்டி காட்டலாம். உணர்வுகள்ல வந்து நம்ம வெளிப்படுத்தல அப்படின்னா இது வெறும் கதையாவே போயிடும். இது வந்து மனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால அது வந்து ரொம்ப இனிமையா இருந்தது. இப்போ அவரோட பார்வையில தானே அந்த ரெண்டு கேரக்டரும் போயிட்டு இருக்குது. அந்த ரெண்டு கேரக்டரும் நீங்க சரியா அது சாராம்சத்தோட சொல்லு அப்படின்னா அது வந்து பிரதிபலிக்காம போயிடும். அது நல்லா பண்ணீங்க அப்படிங்கிறது தான் என்னோட பாராட்டு. தேங்க்யூ வெரி மச். நன்றி 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 நன்றி. முடிச்சுக்கலாமா சார்? ஓகே சார். ரைட் சார். ஃபேஸ்புக் எடுத்துடலாமா? உளவியல் சைக்காலஜில ஒன்னு சொல்லுவாங்க, யாரும் நல்லவன்றதும் கிடையாது, கெட்டவன்றதும் கிடையாது. அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனசு மாறும், அதனுடைய மனசனுடைய வெளிப்பாடு, இயக்கங்களும் நம்ம செயல்களும் மாறும். அதுதான் இந்த கதையில வந்து கருவா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலை இந்த மாறுது. கலந்து கொண்ட அனைத்து ஜெயகாந்தன் ரசிகர்களுக்கும் நாராயண சார் அவர் தோழர்களுக்கும் மிக்க நன்றி. பேஸ்புக் வழியா பார்த்த நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. உங்கள் அனைவரையும் மறுபடியும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி கூறி நம்ம சார் வந்து அருமையான பிரசன்டேஷன் கொடுத்தாரு. அவரோட இன்னொரு ஸ்பீச்சும் இருக்குது, இது தொடரும். நிறைய பேர் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், நான் நிறைய பேர் பேசுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா கூட, நீங்க ஏதாச்சும் புக் பேசணும் அப்படின்னா கூட சார்கிட்ட என்னோட நம்பர் இருக்கு, வாங்கிட்டு எனக்கு நீங்க அனுப்பலாம். உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் வந்து ஒரு நாள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். அனைவருக்கும் நன்றி. வந்தவர்களுக்கு மகிழ்ச்சி சார். ஓகே, தேங்க்யூ.